நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் மாமா 2 பேக்கை நீயே எடுத்துட்டு வர? என்கிட்ட ஒன்று கொடு. பரவாயில்ல கொடுங்கிற. ஏய் ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்க? இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? எங்கே? வா சொல்றேன். கோயிலுக்கு தான் வரோன்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் மாமா. சாமி, எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. கோயிலுக்கும் நான் அவ்வளோவா வந்தது கிடையாது. இப்போ கூட தேனு கூப்பிட்டான்னு தான் நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். எங்கள் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் போய் சொன்னேன்னு உனக்கும் தெரியும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான். எங்கள் அப்பாவோட நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். சாமி, என் மாமானா எனக்கு உசுருன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனால் அவர் படுற கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதுக்குன்னு நீ அவருக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம் சாமி. என் மாமாவை நான் பழைய மாமாவாக பார்க்கணும். எங்கள் பெரிய மாமா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 12th பாஸ் ஆகி காலேஜ் படிக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். தேனு போலாமா? கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணுமாம்மா. ம். என்ன மாமா வருத்தப்படலன்னு சொன்ன? உன் முகத்தில் ஏதோ வருத்தம் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன பொய்ய என்கிட்டயும் சொல்றியா மாமா? மேலுக்கு சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ள எவ்வளோ புழுங்குறேன்னு எனக்கு தெரியும் மாமா. எனக்கு இதை விட்டால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில தேனு. அப்பா என்னை கூப்பிட்டு 4 அடி அடிச்சிருந்தாருன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல தேனு. அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் மாமா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு அப்பாவும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. தெரியும். அதனால தான் ஒரு முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல. ஒரு சில நேரம்லாம் யார்ட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது. ஓடிப்போ மாமா, ஓடிப்போ. அதானே உனக்கு சந்தோஷம். எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு ஓடி போகணும்னு நினைக்கிற. மாமா உன்னை இன்னும் எவ்வளோ நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நல்லா வருவான்னு தானே மாமா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளால ஜெயிக்க முடியும் மாமா. ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிக்க முடியும். கவலைப்படாதீங்க மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. உங்களால முடியும். முன்னையாவது கிளாஸில் உட்காந்து கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பேன். இப்போல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நான் படிக்கணுப்பா, நான் கடைக்கு போகல அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. கடையை பார்த்துட்டே நம்ம படிக்கலாம். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தானே, அதுக்கு என்ன 24 மணி நேரம் ஆக போகுது? காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். நாலுலேருந்து காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கிற வழியை பாரு மாமா. காலைல படிக்கிறது நல்லா மனசில் நிற்கும். எது தெரியலனாலும் கேளு மாமா, நான் சொல்லித்தரேன். காலைல போடுற கணக்கை சாயந்தரம் நீ எனக்கு போட்டு காட்டு. இப்படி 2 மாசம் இம்பார்ட்டன்ஸ் அவன் போட்டு பார்த்தாலே 150க்கு மேலே எடுக்கலாம் மாமா.
அப்போ நான் பாஸ் ஆயிரும்னு சொல்கிறேன். சிவா, சிவா, ம், இவளா? இருக்கிற இம்செல்லாம் போதாதுன்னு இவ வேற. சிவா, சிவா நில்லு சிவா, சிவா, சிவா. இல்லடி போயிட்டே இருக்கேன் கிளாஸ்க்கு தான். சிவா, விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே. சாரிங்க. பரவாயில்ல சிவா, நான் தான் வைஷு, தெரியும்ல. வைஷுவா? ஓ, நீதான் அந்த பொண்ணா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சிவா ஒரு நிமிஷம். என்னது இது? இப்போதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நீ 10 days கழிச்சு காலேஜ் வந்திருக்கல்ல, அதான் ரிசீவிங் கிஃப்ட். எடுத்துக்கோ ப்ளீஸ், வாங்கிக்கோ. நீ யாரு என் சிவாக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு? உனக்கும் இவனுக்கும் என்ன? உனக்கும் சிவாக்கும் என்ன இருக்கு? என்ன சிவா, ஏதாச்சும் இருக்கா என்ன? இங்கே பாருங்க, நானே வேற கடுப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நிலைமை தெரியாம வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு போங்க அந்த பக்கம். சிவா, சிவா, என் கிஃப்டையாவது வாங்கிட்டு போ. எல்லாம் உன்னாலதான். என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேலே கோவப்படணும். நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா தட்டி விட்டு நீ என்னமோ கோவமா பேசிட்டு இருக்க. இனிமே நீ சிவாவை எங்கேயுமே பார்க்க கூடாது, மீட் பண்ண கூடாது. இது காலேஜ், யார் வேணா யாரை வேணா பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நீ சொல்லாத, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே எங்கேயாச்சும் பார்த்தா எனக்கும் கோவம் வரும். அப்புறம் முதல்ல கிட்டிஷா பிஹேவ் பண்றது நிறுத்து. மஞ்சு, பாரு மஞ்சு. பொறு நடந்ததெல்லாம் நான் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ எதுக்கு தேவையில்லாம மேலே கோவப்படுறா? இவ்வளோ நாள் சைலண்டா இருந்தா, இப்போ சிவா வந்தோடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. ஹலோ, யார் வேலையை காட்டுறது? ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ்லேயே சிவாக்கு நான் தான் கிஃப்ட் வாங்கி தந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சிவா எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவனுக்கு கிஃப்ட்டுனா ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ கூட நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா? ஏய் சந்தியா, என்ன வைஷாலி, அவ தான் சிவாவை லவ் பண்றேன்னு தெளிவா சொல்லிட்டால, பின்ன ஏன் அவளை டார்ச்சர் பண்ற தேவையில்லாம? நான் என்னப்பா பண்ணேன்? நான் என்ன சிவாவை லவ் பண்றேன் நான் சொன்னேன்? சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரமே, கிஃப்டோட வரலாம் அப்படின்னு தான் வந்தேன். இவ தான் எல்லாத்தையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. இப்போ கூட பாரு, நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அவ தட்டி விட்டுட்டா. அன்னைக்கு கூட அப்படிதான் ஃப்ரெண்ட்லியா சீடி வாங்கி தந்தேன். இவ எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் என் மேல சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ கிஃப்ட் வாங்கி தந்தது ஒன்றும் என் ஐடியா கிடையாது, எல்லாம் அவரோட ஐடியா தான். அவரா? எவரு? அவர்தான். அதான் கேக்குறேன்ல, எவரு? அதோ அவரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதோ அவரு. ஓகே 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 ஓகே. இவன் தான். தள்ளு. ஹாய். ஹாய்டா. கிஃப்ட் கொடுத்தியா? என்னாச்சு? சந்தியா தட்டி விட்டா. ஓ காட், தட்டி விட்டாளா? அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லையே.
தட்டி விட்டாடா. அவனுக்கு கிஃப்ட் வாங்கி தர சொல்ல நீ யாரு? ஷட் அப் யுவர் மவுத். நீ எதுக்கு என்ன கேள்வி வைக்கிற? சிவாக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். அதை வேணும் நான் வாங்கி வச்சிருக்கிறதுக்கும் வேண்டாம் நான் ரிஜெக்ட் பண்றதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த கிஃப்ட் வரதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவனால மேனேஜ் பண்ண முடியாது பாரு. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? அந்த கிஃப்ட்டை நான் வாங்கி வைப்பேன். யாராவது கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். அதை நீ கேட்க கூடாது. என்ன? கரெக்ட். இங்க பாரு, காலிங் பெல் யார் அடிச்சாலுமே கதவை திறக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. கேவலமான ஐடியா. அதனால சிவாக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்றது அவன் தான். ஓகே, நடுவில் நீ இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ண வர எப்படி? தேங்க்யூ. இரு உன்னை வச்சுக்கிறேன். சி மூஞ்ச பாரு. ராஜாவுக்கு ராஜானாண்டா எனக்கு மந்திரி எங்கடா போற? ஹாஸ்டல் கிளாஸ்க்கு வந்துடுறா. ராஜாவுக்கு ராஜானாண்டா எனக்கு மந்திரி. ஹலோ 10 மணி மேடம் தானே, நைட்டுக்கே முடிச்சிடலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆளை ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ மலேசியாவா? பிரதமரை பேசுறது? அவன மாதிரியே தான் இருக்கே. லண்டனா? அவனே தான். யாரு? நான் தானே உன் சித்தப்பா. சித்தப்பாவா? போலீஸ் ஸ்டேஷன் ஜட்டியோட இருந்தியே, மினிமினு பண்ணி மச்சான் பாத்துனே. ஏய் போ 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 போ, எடுத்த காலி பண்ணு. போ போ, கூட்டம் கூட இல்ல, சேம் கலர். அது சரி சித்தப்பா, இங்க என்ன பண்ற? சூப்பரா இருக்குது. யா இதே மாட்டீங்க, என்னை விட உனக்கு தான் நல்லா இருக்கு. ஓகே. ஆமா, ஊர்ல நீ சிங்கப்பூர், துபாய்ல, பாரிஸ்ல கலக்குறேன்னு சொன்னாங்களே. ஒண்ணும் இல்லடா, அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு சொல்லிருப்பாங்களே. அது என்ன சொன்னாங்க? ஒண்ணு இல்ல செல்லம், துபாய் சென்ட் வித்திருந்தேன், சிங்கப்பூர் பிளாஸ்ல பேக் வித்திருந்தேன், பாரிஸ்கான சீடி பிளேன் வித்திருந்தேன். அத சொல்லிருப்பாங்க. அதானே பார்த்தேன், நீ நம்ம ரத்தமாச்சே, எங்க போய் கலக்க போறேன்ட்டு. அப்ப இதுவரை நீ வெளிநாடே போனதில்ல. நீ சொல்லித்தர நானே கேள்விப்பட்டேன். ஓகே, அது சரி. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தேவையில்லாம ஒரு பொண்ணு கை இழுத்து அடி வாங்கின? டேய் பொண்ணுன்னு சொல்லாதடா, அவ சித்திடா. யோ நீ இன்னுமா டவுல இருக்க? அதே தான். வா வா, சரி வா, கேண்டீன் போய் சாப்பிட்டே பேசலாம். வா போலாம்டா செல்லம். வந்தாச்சு. ஏய் மணி, எங்கடா போற? ஏய் who is this டா? டேய் இவர் யாருன்னு நினைச்சா? என் சிங்கப்பூர் சித்தப்பா, சீஃப் டாக்டர்ரா. ஆமா. டேய் அந்தால பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. எனிவேஸ், ஹாய் டாக்டர். இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இன்சல்ட் ஆஃப் தி டே. பார்த்தல, கை கூட கொடுக்கல, வைரஸ் பிரசிடென்ட் சீஃப் டாக்டரா, சும்மா இல்ல, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. தம்பிக்கு வா, காட்டு, கண்ணை காட்டு. டேய் என்னடா பண்றாரு? 60 வயசு ஆரோக்கியமா வாழ்ந்துருவேன். சேமினா போட்டுடலாம். அப்புறம் நம்ம மச்சான் என்ஜாய் பண்ணு. என்ன மணி, தம்பி ரொம்ப யோசிக்கிறாரு. உன்னை வந்து வச்சுக்கிறாரு. யோ யா ப்ரோ, சோத்துக்கு வழியெல்லாம் போயிடியா? செட்டில் அடியா? லிமிட்டா நடி இப்படி தான் இருக்கும். யா இஸ் கிரிட்டிக்கல் ஆபரேஷன். அப்புறம் சாப்பிட போலாம்னு சொன்னேன். என்னடா சொல்றாரு? எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்ல மச்சான், உனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணோமா. கண்ணில் சின்ன குழந்தை தானா, ஜஸ்ட் சிம்பிள் 10,000 தான் ஆகுமா. நான் சித்தப்பா பண்ணிடலாம்ல. பக்கா 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 ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிடலாம். வெறும் 10% டிஸ்கவுண்ட்ல பண்ணி தரான். டாக்டர்னு சொல்ற, பட் இஸ் ட்ரெஸ் இஸ் மொக்கையா இருக்குடா. அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் சித்தப்பா எப்பவுமே சிம்பிளாக இருப்பார்ரா. சீஃப் டாக்டர்ல அப்படிதான் இருப்பார். சரி சித்தப்பா, நான் ஈவினிங் வந்து உங்களை பங்களாவில் மீட் பண்ணுறேன். நான் கிளாஸுக்கு போனோம், நீங்கள் கிளம்புங்க. சரி தம்பி. எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும். வீட்டை பார்த்துக்க சிவா. முக்கியமான வேலையா? அப்பாவை தானே பார்க்க போறீங்க? என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அமக்கலை பண்ணிட்டு இருக்காத, சரியா? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. வரேன்.
நிலா காலேஜ் முடிச்சுட்டு இந்த வழியாக தானே வருவா. இன்னும் ஆளை காணுமே. டேய் கதிரு. ஐயோ இவன் எதுக்குடா இங்கே வந்தான்? வடையா? என்ன கதிரு, சட்டை பேண்ட்டு வாடகை பைக் வேற என்ன புதுசா? நான் சொல்கிறேன், ஸ்டெல்லா பின்னாடி பல அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகள்லாம் இருக்கு. நீ வேற பின்னாடியே போற. தேவையில்லாமல் அந்த கிணத்துல வந்து செத்து போயிடாத. டேய் மஞ்சு, நீ லவ் பண்ணுற இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேனா? ஆனால் உன மஞ்சு பஞ்சுன்னு என்னைய சொல்லுங்க. டேய் ஓசியில் போண்டா வாங்கி சாப்பிட தானே வந்தா, அந்த வேலையை மட்டும் பாடுறா. வா வடை கொடுங்கோ. ஐயோ இவன் எங்க போறான்? வண்டி எடு சீக்கிரம்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடா போறான்? போறான் பாரு, புர்ற அவனை. யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போறான்டா. அவனை பாரு, அவனை மாதிரி அப்படி லெஃப்ட் ஊட்டியே கையறா, என்னால ஓட்ட முடியல. போ 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 போ. சிவா கத்தாதடா, நம்ம அவனை ஃபாலோ பண்ணி போறோம். ஏன்டா? டேய் சிவா அங்க நிறுத்திட்டாடா. ஒருவேளை சந்தியாவை ஃபாலோ பண்ணி போறானோ? தெரியலடா. அவன் அந்த ஆட்டோ தான்டா ஃபாலோ பண்றான். நானும் அதான்டா நினைக்கிறேன். ஒருவேளை உள்ள சந்தியா இருப்பாளோ? இருப்பா. போறான் 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 போறான். போ 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 போ. நான் போறேன்டா. சீக்கிரம் போடா. ஐயோ இந்த நேரத்துல கண்டுபிடி வர. போ போ. இந்தாங்க. என்ன பண்றாங்க? டேய் சிவா அம்மாடா. அதான்டா, அவங்களே இவன் ஃபாலோ பண்ணி போறான். தெரியல. இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? டேய் இங்க என்னடா பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய் அதுதான்டா நாங்களும் கேக்குறோம். நீ என்னடா இங்க பண்ற? சும்மா தான்டா. என்ன சும்மாதான்? எதுக்கு அம்மாவை திருட்டு தரமா ஃபாலோ பண்ற? டேய் நான் அப்புறமா சொல்றேன், நீ கிளம்புங்கடா. என்னடா அப்புறமா சொல்ற? என்னன்னு சொல்லு. என்னடா சொல்ற? அப்பனா உங்க அம்மா உங்க அப்பாவை தான் பார்க்க போறாங்களா? நானும் அப்படிதான்டா நினைக்கிறேன். கதிரு உங்க அப்பாடா? போனே எடுக்க மாட்டேன்றானுங்க. டேய் அவர் இங்க நின்னு என்னடா பண்றாரு? அப்பா அப்பா அப்பா